தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் குருதேவர் சுவாமி சிவானந்தரின் தெய்வீக பணி குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் அடைக்கலமளித்த அண்ணல் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவானந்த ஆசிரமம் ஒரு சிறிய உலகம் போன்று காட்சி தந்தது. இதை ஆசிரமம் என்பதை காட்டிலும் புகலிடம் என்று கூறுவதே மிகவும் பொருந்தும் என்று குருதேவரே ஒரு முறை வேடிக்கையாக குறிப்பிட்டார். அது வேடிக்கை மட்டுமல்ல, முழுக்க முழுக்க உண்மையாகும். யார் தன்னை அண்டி வந்தாலும் மறுப்பு கூறாது அவர்களுக்கு அடைக்கலம் அளித்த அண்ணல் குருதேவர். அவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்று கூட குருதேவர் கேட்க மாட்டார். பாவம், நான் அவர்களை ஏற்க மறுத்துவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார். ஒரு சமயம் ஆசிரமத்தின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஏற்கனவே ஆசிரமத்தில் பணிபுரிபவர்களுக்கே உணவு அளிப்பது பெரும் பாடாக இருந்தது. ஆசிரமவாசிகள் வெளிச்சத்திரங்களுக்கு சென்று உணவு ஏற்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உருவாகியது. இந்த நிலையில் யாரோ ஒருவர் ஆசிரமத்தில் தங்குவதற்கு தன்னை அனுமதிக்கும்படி குருதேவரிடம் வேண்டினார். இதை அறிந்த குருதேவரும் உடனே அதற்கு சம்மதித்தார். இதை அறிந்த ஆசிரம செயலாளர் ஆசிரமத்தின் இக்கட்டான நிலைமையை அவரிடம் விளக்கியதும் குருதேவர் இவர் இங்கு வருவதற்கு முன்னரேயே இறைவன் இவருக்கான உணவையும் இங்கே அனுப்பிவிட்டார் என்று பதில் சொல்லி சமாதானம் செய்தார். அவ்வளவு பரந்த உள்ளம் அவருடையது. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஒருவர் சிவானந்த ஆசிரமத்தில் தங்கலாம். எந்த காரணத்தை ஒட்டி அந்த நபர் ஆசிரமத்திற்கு வந்திருந்தாலும் ஆசிரமத்தில் இருந்தவரையில் யோகம், பக்தி, தொண்டு, ஆசனம் முதலான பலவற்றிலும் குருதேவர் அவருக்கு பயிற்சி அளிப்பார். ஒரு சமயம் வழி தவறி சென்ற இளம்பெண் ஒருத்தி கர்ப்பமான நிலையில் ஆசிரமத்திற்கு வந்து குருதேவரை அடைக்கலம் புகுந்தாள். தனது பரிதாப நிலையை அவரிடம் விளக்கிய அவர் கங்கையில் விழுந்து உயிர் தியாகம் செய்வதற்கு முன் குருதேவரது தரிசனத்தை பெறுவதற்காகத்தான் அங்கே வந்ததாக கூறினாள். மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் குருதேவர் ஆசிரமத்தில் இருந்த பெண் சந்நியாசி ஒருவரது மேற்பார்வையில் அவளை இருக்கச் செய்தார். அந்த பெண்ணின் பிரசவத்திற்கும் குருதேவரே ஏற்பாடு செய்து அவள் பெற்ற குழந்தையை குழந்தையில்லாத ஒரு பணக்கார தம்பதியருக்கு ஸ்வீகாரமாக கொடுத்து அவளுக்கும் நல்வாழ்வு வாழ வழிகாட்டி அருளினார். இது போன்ற எத்தனையோ பேர் குருதேவரை அண்டி புத்தொழியும் மகிழ்ச்சியும் மிக்க புனர்வாழ்வு பெற்றார்கள். டாக்டர்கள், வக்கீல்கள், அம்பாசிடர்கள், மந்திரிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள் என்று அனைவருமே குருதேவரை அணுகி அமைதியையும் ஆனந்தத்தையும் நாடினர். அமைதியான சூழ்நிலையில் கங்கை கரையில் இமயமலையின் மடியில் குருதேவரின் மேற்பார்வையில் பிரம்மாண்டமான ஆன்மீக பணி வியத்தகு முறையில் அன்றும் நடைபெற்றது, இன்றும் நடைபெற்று வருகிறது. விஸ்வநாத மந்திரில் தினமும் 3 கால பூஜை காண்போர் கருத்தை கவரும். அதற்கு கீழ்ப்புறத்தில் அகண்ட மகாமந்திரம் நடக்கும் பஜனை ஹால், அடுத்து யோக வேதாந்த அச்சுக்கூடம், பல நவீன அச்சு எந்திரங்களினால் லட்சக்கணக்கில் குருதேவரின் நூல்களை அச்சிட்டு அவர் ஆரம்பித்த ஞான யஜ்ஞத்தை உலகெங்கும் பரப்பி வருகிறது. அதற்கு அருகில் ஒரு அரிய வாசகசாலை உள்ளது. 1000 நூல்கள் அதில் உள்ளன. அதற்கு பக்கத்தில்தான் குருதேவரின் சமாதி கம்பீரமாக காட்சி தருகிறது. மேலும் மேலும் பிரம்மாண்டமான கூட்டங்கள் பல பெருகி வருகின்றன. சிவானந்த ஆயுர்வேத மருந்தகம், செவனப்பிராசம், பற்பொடி, பிரம்மி அம்லா தைலம் போன்ற பல மருந்துகளை தயார் செய்து
உலகெங்கும் மருத்துவ உதவி புரிந்தது. ஸ்டுடியோ, கட்டடப் பிரிவு, தகவல் தொடர்பு பிரிவு, வரவு செலவு அலுவலகம், சிவானந்தா வெளியீட்டு அலுவலகம், விருந்தினர் விடுதி, அன்னக்ஷேத்திரம் போன்ற ஆசிரமத்தின் பல பிரிவுகளில் தன்னலமற்ற சாதகர்கள் இடைவிடாது ஞான யஜ்ஞ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவரவர் திறமையை உணர்ந்து அவரவருக்கேற்ற பணியில் ஈடுபடுத்தி அனைவரையும் தெய்வீக தொண்டில் ஈடுபடுத்திய பெருமை குருதேவரை சாரும். இத்தனை பெருமைக்குரிய குருதேவரை பற்றி ஒருவர் பக்தி பூர்வமாக பாடுகிறார். இது ஒரு அருமையான ஹிந்தி பாடல். கங்கா கினாரே மேரா டேரா ரே, கங்கா கினாரே மேரா டேரா, चल 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 गंगा चलत है, भगत सुशीत समीरा, गंगा किनारे मेरा डेरा रे, गंगा किनारे मेरा डेरा, आनंद कुटीर में वास हमारा, भक्तानंद कुटीरा, दसायत संगत स्वामी शिवानंद, गुरुवर पूजन आया रे, गंगा किनारे मेरा डेरा, सुंदर वदन सुमधुर वचन, बोलत शिवानंद मेरा, देशों देशों से भक्त जन आए, जग में ज्ञान की गंगा बहाई, मानव जीवन दिव्य बनाया, स्वामी शिवानंद चरण कमल में राम प्रेम जगाया रे, गंगा किनारे मेरा डेरा. நானும் எனது சிறு பிராயம் முதல் இன்று வரை குருதேவர் சுவாமி சிவானந்தர் ஏற்படுத்திய தெய்வ நெறியில் ஈடுபட்டிருக்கிறேன். மதுரை தெற்காடி வீதியில் உள்ள தெய்வநெறி கழகத்தில் சந்தானம் மாதாஜி அவர்கள் நேரடியாக சிவானந்தரிடம் தீட்சை பெற்றவர்கள். அவர்களிடம் சம்ஸ்கிருதம், பகவத்கீதை, உபநிடதம் முதலானவற்றை கற்றுக்கொண்டேன். அன்று தெரியவில்லை, ரிஷிகேஷத்தில் உள்ளது போல் மதுரையில் உள்ள தெய்வநெறி கழகமும் எங்களையெல்லாம் பண்படுத்தி நல்ல முறையில் வளர்த்திருக்கிறது. இன்று குருதேவரின் வாழ்க்கை வரலாற்றை உங்கள் முன்னே பகிரும் பொழுது எத்தகைய ஒரு நல்ல வாழ்வை என் தாயார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்க நினைக்க பெருமையாய் உள்ளது. தெய்வநெறியில் சுவாமி விமலானந்தர் தலைமையில் நாங்கள் சிறப்புற பயனடைந்தோம். TKN என்று செல்லமாக அழைக்கப்படும் பேராசிரியர் திரு TK நாராயணன் அவர்கள் எங்களுக்கு வாராவாரம் சத்சங்கத்தில் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்து அதற்கான விளக்கத்தையும் கொடுப்பார். TK சேஷன் என்பவர் திருக்குறள் அண்ணா என்று அழைக்கப்படுவார். அவரும் எங்களுக்கு வாராவாரம் சத்சங்கத்தில் திருக்குறள் ஒரு அதிகாரம் சொல்லிக் கொடுத்து அதற்கான பொருளையும் மனதில் ஆழமாக பதிய வைப்பார். திரு TK ராமன் அண்ணா அவர்கள் அருமையாக பஜனை பாடல்கள் பாடுவார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி சுந்தரானந்தா என்று அழைக்கப்படும் திரு TK சுந்தரம் அவர்கள் எங்களையெல்லாம் கொட்டி கொட்டி வளர்த்தார்கள். எங்களை தெய்வீக தொண்டில் அருமையாக ஈடுபடுத்தினார்கள். அங்கே பயின்ற பாடல்களைத்தான் இங்கே உங்கள் முன் 2 நாட்களாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஐவரும் இந்த யுகத்து பஞ்சபாண்டவர்கள். இவர்களுடன் எங்கள் மாதாஜி சந்தானம் அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு நல்லறிவை புகட்டினார்கள். ஒவ்வொரு வருடமும் சுவாமி சிவானந்தர் ஜெயந்தி விழாவில் நாங்கள் அனைவரும் தெற்காடி வீதியில் மேடையமைத்து ஏதாவது ஒரு நாடகம் போடுவோம். அவற்றில் சில பக்த மார்க்கண்டேயன், பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி கர்வபங்கம், தேசிய ஒருமைப்பாடு குறித்ததாக இருக்கும். இனிமையான நாட்கள். நினைக்க நினைக்க மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறன்று காலை 10 மணிக்கு இளைஞரணி என்று ஒன்று நடத்தப்படும். அதில் எல்லா மகான்களுடைய ஆழமான கருத்துக்கள் பகிரப்படும். 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் பங்கேற்று
தங்களது மேடை பயத்தை போக்கிக் கொண்டு சிறந்த சொற்பொழிவாளர்களாக, சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த பொறியாளர்களாக, சிறந்த மனிதர்களாக இன்று திகழ்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் மருத்துவ முகாமில் நாங்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் பங்கு கொள்வோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும் அந்தர்யோகத்திலும் பங்கு கொள்வோம். கோச்சடையிலிருந்து சுவாமி யோகானந்தகிரி அவர்கள் தொடர்ந்து உபன்யாச சொற்பொழிவுகளை நமக்கு கொடுப்பார்கள். அப்பொழுது அதன் ஆழம் தெரியவில்லை. அன்று விதைத்த விதை இன்று மரமாக வளர்ந்து நிற்கின்றது என்ற உண்மை இப்பொழுது புரிகின்றது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் ஜனவரி 12ஆம் நாள் கொண்டாடப்படும். அந்த நாளில் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு வில்லுப்பாட்டு வடிவத்தில் கொடுத்தோம் என்பதை நினைக்கும் தோறும் மிகவும் பெருமையாக உள்ளது. மாதாஜியின் புதல்விகள் திருமதி விஜயலட்சுமி, திருமதி பகவதி ஆகிய இருவரும் அழகான வீணை இசையை நமக்கு விருந்தாக கொடுப்பார்கள். இன்று நாங்கள் எல்லோரும் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம் என்றால் அது குருதேவர் சுவாமி சிவானந்தரின் பெரிய அனுகிரகம் என்றுதான் கூற வேண்டும். தெய்வம் மனுஷ்யரூபேன, குரு மனுஷ்யரூபேன என்பதற்கிணங்க சுவாமி சிவானந்தரே எங்களுக்கு சந்தானம் மாதாஜி வடிவத்தில் வந்திருந்து அனைவற்றையும் ஊட்டி அருளினார் என்பதை நினைக்கும் தோறும் மனம் நெகிழ்கிறது. உள்ளம் நிறைந்த பூரிப்பால் எனது சிறுவயது அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நாளையும் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.